பட் இந்த ஐசியூல வந்த பிறகு சில பேர் எல்லாமே வந்து இந்தந்த விஷயங்கள நான் பண்ணாம விட்டுட்டேன். இல்ல இதுதான் என்னோட கடைசி ஆசையா இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க லைஃபோட ஒரு எண்டுன்னு நெனச்ச பிறகு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது மாரி காமனா ஏதாவது உங்ககிட்ட சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. எப்படின்னா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சேன். அது இல்லாம நடக்குது. அது ஒண்ணு இருக்கும். ஆ இவ படிச்சு, இவ வரத பார்க்கணும்னு நெனச்சேன். என் பொண்ணு வரத பார்க்கணும்னு நெனச்சேன். அந்த மாரி விஷயங்களா இருக்கும். நெறைய பேர் என்னன்னா, இந்த கோயிலுக்கு போகணும்னு நெனச்சேன். இந்த இந்த ஒரு விஷயம் நான் என் லைஃப்ல ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நெனச்சேன். ஆக்சுவலா சொல்லப்போனா, என்னோட நெய்பர் ஒருத்தவங்களோட டெத்தே என்னோட ஐசியூல நடந்தது. அப்போ அந்த அங்கிள் வந்து என்கிட்ட சாகறதுக்கு முன்னாடி வர சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு கோயில கட்டி, அங்க வந்து ஒரு கொஞ்சம் பேரு வந்து கொஞ்சம் ஏழைகள அங்க தங்க வச்சு நான் பார்க்கணும்னு நெனச்சேம்மா. அது ஒண்ணு தான் முடியாம போது. அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்த மொமெண்ட் பார்த்தேன். இந்த மாதிரி சில பேருக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும். ம். அத நிறைவேத்த முடியாம அவங்க போறதும் இருக்கும். சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்க இறக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது அப்படின்ற சிச்சுவேஷன்ல சம் பீப்பிள் வில் அக்செப்ட் அவங்கள நான் என் வாழ்க்கைய நல்ல ஃபுல்லஸ்ட்டுக்கு நான் வாழ்ந்துட்டேன். நான் நல்லபடியா வாழ்ந்துட்டேன். ம். இப்ப என்ன பத்தி எனக்கு ஒண்ணும் பெருசா கவலை இல்ல. அவங்கள செட்டில் பண்ணிட்டேன் என் குடும்பத்த எல்லாமே. ம். நான் நல்லபடியா போறதுக்கு ரெடி அப்டின்னும் சில பேர் இருப்பாங்க. ம். அதுல சில விஷயங்கள் வந்து என்ன இரிட்டேட் பண்ண விஷயங்களும் இருக்கு. நீங்க ரீசென்ட்டா என்னோட இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. அந்த விஷயம் தான் என்ன இரிட்டேட் பண்ணுச்சு. என்னோட நெய்பர் ஒருத்தவங்க அவங்க செஸ்ட் பெயினோட வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஓவர் த ஃபோனே சொல்லிட்டேன் அது ஹார்ட் அட்டாக்ன்னு. ஒரு 2 என்ன கூப்பிட்டு வீட்ல இல்ல டாக்டர் நீங்க வீட்ல வந்து பாருங்கன்னாங்க. போய் பார்த்தேன். அது ஹார்ட் அட்டாக் தான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்றேன். அவங்க கூட்டிட்டே போகல. கடைசியில ஹாஸ்பிட்டல் போற வழியில ஆஃப்டர் ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போற வழியில இறந்துட்டாங்க. அப்போ அந்த என்ன கூப்பிட்ட பெர்சன் வந்து என்ட்ட சொல்றது, நான் வந்து எனக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. ஐயோ! இந்த ஆன்டிய வந்து நம்ம டைமிங்க்கு அவங்க ஹாஸ்பிட்டல் நம்ம சொன்னோனே கூட்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாமேன்னு. பட் அவர் ரொம்ப கூலா சொல்றாரு. இல்ல, இல்ல. அவ அவ வாழ்க்கைய வாழ்ந்துட்டா. அவ போணும்னு முடிவு பண்ணிட்டா. அதனால போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நாங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஸோ சில நேரங்கள்ல வந்து பேஷண்டோட அட்டெண்டர்ஸ் வந்து, கூட "நீங்க இருப்பாங்க. உங்களோட இத பண்ணீங்க டாக்டர். பட் ஆனா அவளோட இது வந்து அவ நிம்மதியா போணும்னு நெனச்சா போயிட்டா." அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க சில விஷயங்கள. அவங்க நம்மள கன்சோல் பண்ணுவாங்க சில விஷயங்கள்ல. Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.